கேள்விகளுக்கும் பதில்கள் அந்த புகாரில் இருக்கிறது. எடுத்து பார்க்கட்டும், படிக்கட்டும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு விஷயத்திலும், தரீகா விஷயத்திலும் சரி, வழிமார்கள் விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் விவகாரம் பண்ற காரணமே என்ன? அவர்களுடைய அறியாமை. குர்ஆன் விஷயத்திலும் ஹதீஸ் விஷயத்திலும். இந்த ஊரில் கூட ஒரு ஹஸரத் பேசினாங்க, அல்லாஹு தஆலா ஒரு வலியுல்லாவிடம் பேசினான், கருத்தை தெரிவித்தான் அப்படின்ட்டு. அது எப்படி அல்லாஹ் தாலா பேசுவான்? நபிமார்கள்ட்ட தானே பேசுவான். ஒரு வலியுல்லாட்டால பேசுவானா அல்லாஹ் தாலா? செய்தி சொல்லுவானா? வஹீங்கிறது நபிமார்களுக்கு மட்டும்தானே. என்ன இவர்கள் குர்ஆனை படிக்கிறார்கள்? இறைவன் மற்றவர்களோடு பேசுவான், நேரடியாக பேசுவான், மலக்குமார்களை அனுப்பி வைத்து பேசுவான். குர்ஆனை படியுங்கள், ஹதீஸ் கூட படிக்க வேணாம், குர்ஆனை படிங்க. எத்தனை வலிமார்கிட்ட அல்லாஹ் தாலா நேரடியாக பேசியிருக்கிறான், மலக்குமார்களை அனுப்பி வச்சு பேசியிருக்கிறான் தெரியுமா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. எங்களுடைய ரப்பு அல்லாஹ்ன்னு சொல்லி அதில் நிலையாக இருந்தாங்கல்ல, அவர்களிடம் மலக்குமார்கள் வருவார்கள். அல்லா தகாபு சொல்லுவாங்களாம், நீங்கள் பயப்படாதீங்க, வலா தஹசனு, நீங்கள் கவலைப்படாதீங்க, வஅபிஷ்ரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயம் உண்டு, நற்செய்தியை நீங்கள் பெறுங்க. யார் சொல்றது? மலக்குமார்கள். யாருக்கு? வலிமார்களுக்கு. வலிமார்களிடம் மலக்குமார்கள் வந்து செய்தியை சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹ் தாலா மலக்குமார்கள் செய்தி சொன்னான்டாலே அது அல்லாஹ்வுடைய செய்தி தான். ஏன் அல்லாஹ் தாலா தான் மலக்குமார் அனுப்பி வைக்கணும். ஒரு மலக்குக்கு தானாக எதுவும் செய்ய தெரியாது, அல்லாஹ் சொல்றதை தான் செய்வாங்க. அதே போல இறைவன் நேரடியாக பேசியிருக்கிறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார்கிட்ட அல்லாஹ் தாலா நேரடியாக வஹி அறிவிச்சான். வஅவ்ஹைனாண்டே வருது, நாம் வஹி அறிவித்தோம். ஏன் ஓதல இந்த குர்ஆனுடைய வசனத்தை? வஹாபிகள் குர்ஆனை அதை பின்பற்றுகிறோம் என்று வெறும் வார்த்தையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையில் கிடையாதுங்க. வாழ்க்கையில் இருந்தால் குர்ஆனை படிச்சிருக்கணும். நபிமார்கள் அல்லாதவங்களுக்கும் அல்லாஹ் தாலா வஹி கொடுத்துருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. வஅவ்ஹைனா, நாம் வஹி அறிவித்தோம் இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் நபியா? எந்த ஒரு பெண்ணும் நபியா வரலையில. அவங்க ஒரு வலியுல்லா தானே, இறைவனுடைய நேசர் தானே. அல்லாஹ் செய்து அறிவிக்கிறானா இல்லையா? அன் அர்திஹி, நீங்கள் அந்த குழந்தைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு பால் கொடுங்க. ஃபைதா ஹிஃப்த அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி, உங்களுக்கு பயம் இருந்தா ஃபிரௌன் ஏதாவது செஞ்சு போடுவான் அந்த குழந்தைய, அப்படி பயம் இருந்தா நீங்கள் ஆற்றுல போய் போட்டுருங்க. வலா தகாஃபி, பயப்படாதீங்க. வலா தஹஸனி, நீங்கள் கவலை கொள்ளாதீங்க. இன்னா ராத்தூஹு இலைக்கி, அந்த குழந்தைய நிச்சயமாக உங்கள்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். இவ்வளவு செய்தி யார் சொல்றது? இறைவன் சொல்றது. வஜாயிலூஹு மினல் முர்சலீன், இந்த குழந்தைய இறைவனுடைய தூதராக ஆக்க போறோம். இறைவன் பேசுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார்கிட்ட நேரடியாக. நாம் இப்படி செய்வோம் என்று அவங்ககிட்ட பேசுறான். இந்த வசனத்தை படிச்சிருந்தா ஒரு வலியுல்லாட்ட அல்லாஹ் எப்படி பேசுவான்னு ஒரு கேள்வி வந்திருக்குமா? இங்க வலியுல்லாட்ட தான் நல்லா பேசுறான். நான் ஏற்கனவே சொன்னேன், மலக்குமார்கள் அனுப்பி வச்சு இறைவன் செய்தி சொல்லுவான்னு சொல்லி. அதே போலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். இன்னமா அன ரசூல் ரப்பிக்கு லி அஹபலக்கி குலாமன் ஜக்கியா, அல்லாஹ்வுடைய ரசூலா நான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு அழகிய சுத்தமான பரிசுத்தமான ஒரு ஆண் குழந்தை தருவதற்காக வந்திருக்கிறேன். செய்தி பேசுறாங்க. அப்ப கடைசியில் சொல்றாங்க, உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரத்தை அசைங்க, கனி கிடைக்கும், ஃபக்குலி சாப்பிடுங்க, வஷரபி தண்ணி குடிங்க. எல்லாம் யார் சொல்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்போ அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக செய்தி அனுப்பி வச்சானா இல்லையா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? அவங்க என்ன நபியா? வலியுல்லாத இறை நேசர் தானங்க. இப்போ மலக்குமார்களை அனுப்பி வைத்தும் இறைவன் செய்தி சொல்கிறான். தெரியுதா இல்லையா நமக்கு? அவரும் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் இருந்தாங்க, ஹவாரியூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹவாரியூன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு சஹாபாக்கள்னு சொல்றோம்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழருக்கு ஹவாரியூன்னு சொல்றது. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்தி சொல்லியிருக்கிறான், வஹி சொல்லியிருக்கிறான். வயிது அவ்ஹைதி இலல் ஹவாரியின், ஹவாரிங்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம். அன் ஆமினூபி, என்ன தெரியுமா வஹி? என்ன நீங்க ஈமான் கொள்ளணும். வபி ரசூலி, என் ரசூலை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவங்கெல்லாம் சொன்னாங்க காலு, ஹவாரியுங்கள் இந்த செய்தி அல்லாஹ் சொன்ன உடனே அவங்க அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, ஆமன்னா இறைவனே நாங்கள் ஒப்புக்கொண்டோம், வஷஹத் இறைவனே நீ சாட்சியாயிரு. இப்படி ஹவாரியுங்கள் இறைவனை பார்த்து பேசுகிறார்கள். அல்லாஹ் ஹவாரியுங்கள் செய்தி சொல்றான், அவ்ஹைத்துங்கிறான், நான் வஹி அறிவித்தோம் அப்படிங்கிறான். ஹவாரியுங்கள் யாரு? நபி கிடையாது, வலிமார்கள், இறை நேசர்கள்.
இறை நேசர்கள்ட்ட இறைவன் நேரடியாக பேசினது, மலக்குமார்களை அனுப்பி வைத்து பேசினது குர்ஆனில் இத்தனை வசனங்கள்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது வலியுள்ளாட எப்படி பேச முடியும்? இதுல இருந்து நீங்க வழங்கிக்கிறங்க. இப்படி பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் குர்ஆனுடைய ஞானம் இல்லாதவர்கள், ஹதீஸை படிக்காதவர்கள், அப்படி இங்க புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கா இல்லையா? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுக்கு மாற்றமான விஷயத்தை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர். ஏன்னா எதையுமே புரியறது இல்லை. ஏதாவது கேட்டாக்கா விவகாரம் பண்ணுறது, நம்ம ஒன்று சொன்னாக்கா சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்கிறது. ஆசிரியர் கேள்வி கேட்டார் மாணவன்கள்கிட்ட, 5இல் வளையாதது 50இல் வளையுமா? வளையாது. இந்த சின்ன வயசுலேயே திருந்தினுங்கடா, இப்போ திருந்தலைன்னு சொன்னால் பெரியாளாக போனால் திருந்த முடியாது அப்படிங்கிற கருத்தில் சொல்லுவாங்க. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? ஒரு மாணவன் சொன்னால் வளையும் சார் அப்படின்ட்டான். எப்படா வளையும்? கூணு உழுவுத அப்படின்ட்டான். இவன் இப்படி தான் யோசிக்கிறான். இன்னொரு ஆசிரியர் கேட்ட மாணவர்கள்ட்ட பாடம் எடுத்துக்கும் போது மனிதனுக்கு 2 கைகள் அப்படின்றாரு. ஒரு மாணவன் சொன்னான், இல்லை எங்கள் வாப்பாவுக்கு 3 கை அப்படின்னா. என்னடா 3 கைங்கிற, எல்லாரும் 2 கை தானே. அவன் சொன்னான், வலது கை, இடது கை, தலையில் உள்ள வழுக்கை அப்படின்னா. இவன் இப்படி தான் புரிகிறான். கை அப்படின்றவன வழுக்கையும் சேர்த்துனான், வலது கை இடது கை வழுக்கை அப்படின்னு சேர்த்துக்கிறான். இப்படி விவகாரமான பதில்கள் சிலன்ட்டு வர்ற மாதிரி தான் இன்னைக்கு வஹாபிகளிடம் இது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. நபிமார்கள் வலிமார்கள் நம்முடைய பார்வையிட்டு மறந்துட்டாலும் கூட அவர்கள் எல்லாம் இப்போவும் ஹயாத்தாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கபரில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, கபரில் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கும் ஹஜ்ஜு செய்ய வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம சொல்லலை, ஹதீஸ் சொல்லி காட்டுது. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மரர்த்து பி மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் மேராஜ் போனபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். அவங்க கபரில் யுஸல்லி காயிமன் ஃபி கபரிஹி, கபரில் நின்றுக்கிட்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம கபரில் இருந்தாலும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க நபிமார்கள். அல் அம்பியா ஹயா யுஸல்லூன ஃபி குபூரிஹிம், நபிமார்கள் எல்லாம் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க, கபரில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தோழர் வந்து சொன்னாங்க, யாரை சொல்லலாம், ஒரு இடத்துல நான் தங்கினேன், டென்ட் அடித்தேன், ஆனால் அந்த இடம் ஒரு கபர் உள்ள இடம், எனக்கு தெரியாத கபர் இருக்கிறது. நான் டென்ட்டெல்லாம் அடித்து கூடாரம் அடித்து அங்கே இருக்கும்போது தான் எனக்கு புரியுது கீழே கபர் இருக்குன்னு சொல்லி. அந்த கபருக்குள்ளே இருந்தவர் சூரத்துல் முல்க் தபாரக் அல்லதி பியதில் முல்க்குங்கிற அந்த அத்தியாயத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதினாரு, நான் கேட்டேன் அப்படின்னாங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியல் மானிஆ அல் முன்ஜியான்னாங்க. கபரில் இருக்கிறவரும் ஓதுறான்னு சொன்னால் அந்த சூறாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அது நரகத்தை விட்டும் தடுத்து விடும், ஈடேற்றத்தை கொடுக்கும் என்றார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவர் நல்லவர்கள் கபரில் இருந்தாலும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறேன், தங்களுடைய காதுகளை விரல வச்சு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறேன், அவங்களும் தல்பியா சொல்லிக்கிட்டு போகிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி சும்மா சொல்லல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது அவங்க வந்து சிவப்பு நிறம் கொண்ட ஒட்டையில போய்கிட்டு இருக்கிறாங்க, கம்பளியாலான கமீஸ் சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் அடையாளங்களை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அவர்கள் கபரிலே இருந்தாலும் கூட வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சலாம் சொல்லி ஒரு நம்ம கூட சலாம் சொல்லி விடலாங்க. அதே போல இறந்து போனவர்கள், நம்மை விட்டு மறைந்து போனவர்கள் எல்லாம் நமக்கு சலாம் சொல்லுவாங்க, நமக்கு துவா செய்வாங்கிற ஹதீஸ் அஹ்மல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சலாமே சொல்லி விட்டுருக்காங்கல்ல. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இக்ரா உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம், உங்களுடைய உம்மத்துக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலாமை நமக்கு எத்தி வைக்கிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த உலகத்தோடு மறந்துட்டாங்க, ஆனால் நமக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. நாமும் சலாம் சொல்லி அனுப்பலாம். நம்ம வெளியூருக்கு ஒரு ஆள் போகிறாருன்னு வைங்க, கொழும்புக்கு ஒரு ஆள் போகிறாரு, அந்த நம்பர் சஞ்சயிச்சாக சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுறோம்ல, அந்த மாதிரி இவ்வுலகை விட்டு மறைந்து செல்லக்கூடியவர்களிடம் சொல்லி அனுப்பலாம், நீங்கள் சலாம் சொல்லுங்கன்னு. காபிர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தால இருக்கிறாங்க. உம்மு பிஷர் ரலியல்லாஹு அன்ஹா அங்கே வந்தாங்க. சொன்னாங்க காபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்கள் இன்னார சந்திச்சா, அதாவது வஃபாத்து பரியான சக்கராத்தால இருக்கிறாங்க, இன்னார சந்திச்சா நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கன்னாங்க. இவங்க சொன்னாங்க, என்ன சலாமா? அங்கே நான் மோத்தா போன பிறகு என்னோட நிலைமை என்ன ஆகுமோ, என்னுடைய கவனம் எங்கிட்டு இருக்குன்னு தெரியாது, நீங்கள் சலாம் சொன்னால் கரெக்டாக வச்சு இன்னாருக்கு போய் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உம்மு பிஷர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? மூமின்களுடைய
ரூஹுகள் ஆத்மாக்கள் எல்லாம் பச்சை நிற பறவையிலே வைக்கப்படும், அது மரங்களில் வந்து ஒதுங்கும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமா, நாங்கள் காபர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் என்ன, நீங்க அவரை சந்திப்பீங்க, நான் சலாம் சொன்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம ஹயாத்தா இருக்கிறோம், நம்ம விட்டு மறந்து போனவங்க சலாம் சொல்லி அனுப்பலாம். முஹம்மது